ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் கடைகளில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன். நான் இந்த கப்பால் தான் 3 கப் எடுத்திருக்கேன். நான் இப்போ இதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனாக பவுடர் பண்ணியிருக்கேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்லையும் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். 3:1 ரேஷியோ. 3 கப் அரிசி மாவுக்கு 1 கப் உளுந்து கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ரொம்ப சேர்க்க வேண்டாம், சேர்த்தா ரொம்ப கிறிஸ்பியாகிடும். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்து பொட்டுக்கடலை அதிகம் இருந்தாலும் எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நம்ம மெஷர்மெண்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். கரண்டியில் இப்போ நான் பிழிய போகிறேன். இப்போ நான் பிழியும் போது பாருங்கள், எனக்கு முறுக்கோட ஷேப்பு கரெக்டாக வருது. இப்போ நீங்கள் பிழியும் போது ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பிழியும் போதே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அப்போ தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சு திருப்பி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிழியும் போது வெளியில் வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். நம்ம மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து ஒட்டி விட்டாலே போதும், நம்மளுடைய முறுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு பதம் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து விட்டாலும் அந்த ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம முறுக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுங்க. சிம்மில் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா முறுக்கில் ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. இப்போ அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு திருப்பி விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஆப்பம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் முறுக்கு எடுத்திருக்கேன். அப்போ எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு எனக்கு இன்னைக்கு 35 முறுக்கு வந்திருக்கு. 1/2 கிலோ மாவு தான் வாங்கினேன். எனக்கு 1/2 கிலோ மாவுக்கு 35 முறுக்கு வந்திருக்கு. இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.